உதகையில் 11,70,000 ரூபாய் பணத்துடன் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் பிடிபட்ட நகராட்சி ஆணையர் ஜஹாங்கீர் பாஷா காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விஜயசுந்தரம் வழங்க கேட்கலாம். விஜயசுந்தரம், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். வணக்கம். கடந்த சில வாரங்களாக உதகை நகராட்சி ஆணையாளர் ஜஹாங்கீர் பாஷாவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் ரகசியமா கண்காணிச்சுட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலையில கடந்த 9ஆம் தேதி இரவு வாடகை கார்ல தன்னோட சொந்த ஊருக்கு கோத்தகிரி வழியாக சென்ற போது தொட்டப்பட்ட சந்திப்பு பகுதியில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரை வாகனத்தோட கைது செஞ்சிருக்காங்க. அப்போ அந்த வாகனத்தை அந்த சமயத்துல பரிசோதனை செய்யும் போது அவரிடமிருந்து கணக்குல வராத 11,70,000 ரூபாய் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் அவரை உதகை நகராட்சி அலுவலகத்துக்கு அழைத்து தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டாங்க. மேலும் அவருக்கு லஞ்சமாக பணம் கொடுத்த 5 பேருக்கும் மேற்பட்டோரை நகராட்சி அலுவலகத்திற்கு அழைத்து பணம் எதற்காக கொடுக்கப்பட்டது, எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது என தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டாங்க. அது குறித்து வழக்கு பதிவு செய்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில தற்போது ஜஹாங்கீர் பாஷாவை காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி தமிழக நகராட்சி நிர்வாக இயக்குனர் சிவராஜ் உத்தரவிட்டிருக்காரு. இதனிடையே உதகை நகராட்சி ஆணையர் பொறுப்பானது உதகை நகராட்சி தலைமை பொறியாளரிடம் தற்போது அளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஜயசுந்தரம்.